வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிவுற்ற பல்வேறு திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்க. விளையாட்டு அரங்கத்தினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். தொடர்ச்சியாக வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற அடிப்படையில் கல்வி மற்றும் பொருளாதாரம், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முன்னேற்றும் வகையில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் சட்டமன்றத்தில் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. முதற்கட்டமாக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கப்பட்டது. மேலும் தற்போது 6000 கோடி ரூபாய் வரை அதற்கான பணிகளை தற்போது நிதி ஒதுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் அங்கு அடிப்படை கட்டமைப்பை வடசென்னை முழுக்க வடசென்னையை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கட்டமைப்புகள் அதிகம் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் அதற்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே அதிக அளவு ஒரு மாவட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டது என்பது வடசென்னையை பொறுத்தவரைக்குதான். மக்கள் தொகை அதிகமாக வாழ்கின்ற அந்த இடத்தில் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது வரை தமிழ்நாடு அரசு சார்பில் ரூபாய் 7000 நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் புதிய மருத்துவமனைகள், கல்விக்கூடங்கள், தொழிற்கூடங்கள் மற்றும் மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட தமிழகத்திலே மழைநீர் வடிகாலுக்காக கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டது வடசென்னையில் தான். அதிக மக்கள் தொகை அடர்த்தியாக கொண்ட இடங்கள் என்பதால் போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் கொளத்தூர் GKM காலனி ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம், கொளத்தூர் GKM காலனியில் சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள பெண்களுக்கான நவீன உடற்பயிற்சி கூடம், மேலும் CMDA சார்பில் பெரியார் நகர் பேருந்து நிலையம், பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள ராஜா தோட்டம் உள்ளிட்ட குடியிருப்புகள், CMDA சார்பில் கட்டப்பட்டுள்ள திருவிக நகர் பேருந்து நிலையம் உள்ளிட்டவைகள் முதலமைச்சர்கள் இந்த திறந்து வைக்கிறார். என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார்கள். 7,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கம் அமையப்பெற்றுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் SDIT-யின் மூலம் 2,50,00,000 ரூபாய், மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 50,00,000 ரூபாய், வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 4,50,00,000 என மொத்தமாக 7,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இங்கு முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கம் அமைய பெற்றிருக்கிறது. திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அமைய பெற்றிருக்கக்கூடிய நீச்சல் குளத்தில் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கு நீச்சல் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பார்வையிட்டார்கள்.
பெண்களுக்கான நவீன உடற்பயிற்சி கூடத்தை சென்னை குளத்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாறை கார்த்திக்.